சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அம்மா ஒரு நிமிஷம். வணக்கங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நாளைக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? ஆமாங்கய்யா. நானும் அது விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்தேன். ஜாதக பொருத்தம் நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க, இல்ல வேற ஏதாவது? அம்மா, ஜாதகம் மாறி போய் நான் தப்பான பலன் சொன்னப்போ உங்க முகத்துல தெரிஞ்ச பயத்தையும் பதட்டத்தையும் பார்த்தேன். அதே நேரம் சரியான ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்றப்ப உங்க முகத்துல தெரிஞ்ச சந்தோஷத்தையும் பார்த்தோம். அதுல இருந்து நீங்க கல்யாண பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்தையும் அந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற அக்கறையும் என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அப்படிப்பட்ட உங்ககிட்ட என்னால உண்மையை மறைக்க மனசு வரலம்மா. அத அன்னைக்கே சபையில சொல்லலாம்னு நினைச்சேன். உங்க சந்தோஷத்தை பறிக்க எனக்கு மனசு வரலம்மா. அது மட்டும் இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஜோசியத்தை பெருசா நம்புறவங்கம்மா. அத நான் அவங்க முன்னால சொன்னா கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்கம்மா. என்னால எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு நான் மேற்கொண்டு எதுவும் பேசல. என்னம்மா, அவங்க குடும்ப ஜோசியரு நம்ம நல்லதுக்கு பேசிக்கிட்டு இருக்கானே, இதுல ஏதாவது திட்டம் இருக்குமோன்னு நினைக்காதீங்கம்மா. நானும் உங்களை மாதிரி சாதாரண குடும்பம் தான். நம்மள மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா. அது பறிப்போச்சுன்னா அது எவ்வளவு பாதிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. ஐயா, இப்ப என்ன பண்றதுங்க ஐயா? ரம்யா கல்யாணத்துல பெரிய பாதிப்பு ஒண்ணும் இல்லையே. நீங்க சொன்ன மாதிரி பொருத்தம்லாம் நல்லா தானே இருக்கு, இல்ல பரிகாரம் ஏதாச்சும் பண்ணணுமா? ஜாதக பொருத்தம்லாம் நல்லாதாம்மா இருக்கு, அதுல நான் எந்த பொய்யும் சொல்லல. ஆனா இந்த கல்யாணம் அவ்வளவு சுலபமா நடக்காதுமா. நாளைக்கு நிச்சயத்துல கூட பல பிரளயங்கள் உருவாகுமா. அதனால பெருசா பாதிக்கப்பட போறது நீங்க தான்மா. நாளைக்கு மண்டபத்தில் நடக்க போற சம்பவங்கள் உங்க வாழ்க்கையை புரட்டி போட போகுதுமா. அம்மா வினோதினி, இது உனக்கு சோதனை காலம்மா. அத நீங்க தான் பக்குவமா கடந்து போகணுமா. ஆனா நீங்க இத மன தைரியத்தோட கடந்து போயிட்டா நிச்சயம் உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ஐயா, என்ன சொல்றீங்க? இது எதையும் நான் சொல்லலம்மா, ஜாதகத்துல இருக்கிற கட்டம் சொல்லுது. ஆனா நான் சொல்றது அத்தனை நடக்கும்மா. நீங்க முதல்ல இந்த நிச்சயத்தை நல்லபடியா நடத்துங்க. நான் வரேம்மா. நாளைக்கு நிச்சயத்துல கூட பல பிரளயங்கள் உருவாகும்மா. அதனால பெருசா பாதிக்கப்பட போறது நீங்க தான்மா. நாளைக்கு மண்டபத்தில் நடக்க போற சம்பவம் உங்க வாழ்க்கையை புரட்டி போட போகுது. அம்மா வினோதினி, உங்களுக்கு இது சோதனை காலம்மா. எதுக்கு இவங்க கால் பண்றாங்க? ஹலோ, சொல்லுங்க. வீணு, கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போ. என்ன விஷயம்? பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல, இது நேர்ல பேச வேண்டிய விஷயம். நீ உடனே கிளம்பி வா. இன்னையோட அவ கதைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். இது எதையும் நான் சொல்லலம்மா, ஜாதகத்தில் இருக்கிற கட்டம் சொல்லுது. ஆனா நான் சொல்றது அத்தனை நடக்கும்மா. இல்ல, இது நேர்ல பேச வேண்டிய விஷயம். நீ உடனே கிளம்பி வா. என்ன விஷயமா வர சொன்னீங்க? கொஞ்சம் சீக்கிரம் சொன்னா நல்லா இருக்கும். நாளைக்கு நிச்சயத்துக்கான வேலை நிறைய இருக்கு.
இருந்தாலும் உனக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி தான். நிச்சயதார்த்தம் நடக்கும்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்புற? பயப்படாத, நிச்சயதார்த்தம் நடக்கும். நீ மனசு வச்சா. நீ பெரிய காரியக்காரிதான். நினைச்சது சாதிச்சுட்ட. எப்படியும் கல்யாணத்துக்குள்ள 100 சவரன் நகையை ரெடி பண்ணிடுவ. அத அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா இப்போ இந்த நிச்சயதார்த்தம் நீ ஜெயிச்சு நடந்தா அது எங்களுக்கு அசிங்கம். நாங்க ஜெயிச்சாதான் இந்த நிச்சயமே நடக்கும். சரி, நாங்க எங்க அந்தஸ்து, கௌரவம், மரியாதை இது எல்லாத்தையும் உங்களுக்காக விட்டு கொடுக்கிறோம். பதிலுக்கு எங்களுக்காக நீங்க என்ன கொடுக்க போறீங்க? என்ன வேணும்னு கேளுங்க. இந்த நிச்சயம் நடக்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்போ நீ உன் உயிரை விடு. சரி, என் பொண்ணு சந்தோஷத்துக்காக நான் என் உயிரை கூட விட்டுடுறேன். இதுக்கும் நீ சரின்னு தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ உயிரை விட்டா எனக்கு என்ன பிரயோஜனம்? நீ உயிருக்கு உயிரா நினைக்கிற உன் மகளை விடு. புரியல? அண்ணிங்கிற உறவை விட்டுடுன்னு சொல்றேன். நீ எல்லாம் சபைக்கு வந்து என் முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். உன் முகத்துல முழிச்சாலே கெட்டது நினைக்கிறவனா? உன்னை எதிர வச்சுக்கிட்டு என் பையனுக்கு சம்பந்தம் பண்ணணுமா? உன் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீதான். நாளைக்கு மண்டபத்துல நிச்சய மேடையில கண்டிப்பா உன்னதான் உன் வீட்டு ஆளுங்க உட்கார வைப்பாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்ன மாதிரி புருஷன் இல்லாத பொண்ணுங்க பொது சபைக்கு வர்றது எனக்கு பிடிக்காது. அதுவும் மேடையில எனக்கு எதிராக இருப்பேன்னு நினைச்சாலே கடுப்பாகுது. முதல்ல இதெல்லாம் நல்ல சகுனமே இல்ல. வாழ வேண்டிய பசங்களோட வாழ்க்கைய நீயே முன்ன வந்து கெடுத்து விட்டுறாத. அதனால எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னா நீ நாளைக்கு மண்டபத்துக்கு வரவே கூடாது.